உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்த தொகுதியிலே போட்டியிட்டு குறைந்த வாக்கியாசிலே நான் அதே போல 19 8000 வாக்கு வித்தியாசத்திலே அதிலே தழுவிட்டோம். கடவுள் என்ன எழுதினார் சொன்னால், மோடி ஐயா வந்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைமையை இன்று பாரத பிரதமர் மோடி மூலமாக இன்று நிறுவனமாகி இருக்கிறது. நம்முடைய அவர் பிரைம் மினிஸ்டர் is a world dynamic leader respected by all the nations. அது உலகத்திற்கு உலக தலைவராக இந்திய பிரதமர் வந்திருக்கிறார் வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்கள் தலையிட வேண்டும். அதே போல உக்ரைன் போர் முடிவிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலையிட வேண்டும். அப்படி உலக தலைவராக நம்முடைய மோடிஜி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். உலகத்திலே மிக பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அமெரிக்க நாடு அவருக்கு விசா கொடுக்க மறுத்ததோ அந்த நாடு ரெட் கார்பெட்டை போட்டு அவரை வரவழைத்து செனட் சபையிலே பேச வைத்தார்கள். அந்த செனட் சபையிலே அமெரிக்க நாட்டினுடைய செனட் சபையிலே பேசும்போது 51 முறை எழுந்து நின்று வரவேற்றார்கள் ஒரு இந்திய பிரதமருக்கு என்று சொன்னால் அது நம்முடைய பிரதமருக்கு தான் அது கிடைக்கும். அதே போல அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி, அவர் ஒரு சாணக்கியன். அந்த சாணக்கியன் 5 முறை அமெரிக்கா சென்றார். அங்கே ஒரு கமலா ஹாரிஸ் என்ற ஒரு துணை ஜனாதிபதியை கொண்டு வந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமருக்கு சேரும். எந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டார்களோ அந்த ஆங்கிலேயர்கள் நாட்டை நாம் ஆளுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ராஜதந்திரி நம்முடைய மோடிஜி அவர்கள்தான். முன்பெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா ரஷ்யா வரும். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் கொரோனா காலத்திலே இந்திய மக்களுக்கு 2 தடுப்பூசிகளை கொடுத்து 3வது ஊசியும் கொடுத்தார்கள். இலவசமாக கொடுத்த ஒரே தலைவன் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான். நம்மை மட்டும் அவர் காப்பாற்றவில்லை, நம்மை மட்டும் அவர் ரட்சிக்கவில்லை. 62 நாடுகளுக்கு இலவசமாக அந்த தடுப்பூசியை கொடுத்து உலக மக்களை காப்பாற்றிய ரட்சகர் தான் நம்முடைய மோடிஜி அவர்கள். அப்படி ஒரு பெருமை வாய்ந்த நம்முடைய ராணுவ தளவாடங்கள் ஒரு AK-47 வேண்டும் என்றாலும் ஜெர்மன் போக வேண்டும், பிரான்ஸ் போக வேண்டும். ஆனால் இந்திய போர் தளவாடங்களை உலக நாடுகளுக்கு 60 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தானை தலைவர் தங்க தலைவன் மோடிஜி அவர்களுக்கு அந்த புகழ். அப்படிப்பட்ட உலக T20 மாநாட்டை எப்படி நடத்தினார் உலகமே வியந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். ஐயா மோடிஜியை நான் ஒரு உருவமாக நான் காணவில்லை. நம்முடைய மகாத்மா காந்தியுடைய உருவமாக, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய உருவமாக, நேதாஜி சுபாஷ் சந்திர 3 உருவங்கள் சேர்ந்த ஒட்டுமொத்த தலைவன் தான் நம்முடைய மோடிஜி அவர்கள். உலக நாடுகள் பெருமைப்படுகிறது. இந்தியா ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. 5வது இடத்திற்கு பொருளாதாரத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த மக்கள் வேலூரிலே தாமரை 2014 லோட்டஸ் சிம்பல் இங்கு நின்றது. குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தோற்றோம். இப்போது நம்முடைய பாரத பிரதமர் வந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை ஐயா குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வேலூரிலே உங்களை தாமரையை காணிக்கை ஆக்குகிறோம். ஆகவே உங்களது வரவு தேர்தல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாவட்ட மக்கள், இந்த வேலூர் மக்கள் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்திய சிப்பாய் கழகம் நடந்த இந்த கோட்டைக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள். அந்த செங்கோட்டையிலே நீங்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்கள் 400-ஐ தாண்டுவீர்கள், அது நிச்சயம். ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து 30 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேலூரிலே தாமரை மலரும் அந்த மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அந்த கரத்தை தாமரையினுடைய வெற்றியை நம்முடைய ஐயா மோடிஜியுடைய கரத்திலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வரவேற்பு அத்துணை பேருக்கும் வரவேற்று, கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்று, நம்முடைய தேசபிதா ஜெகத்குரு நம்முடைய உலக நாயகன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் வாழுகின்ற காலத்திலே நாம் வாழுகிறோம். அதுவே நமக்கு மிகப்பெரிய பெருமை. அவரோடு பழகுகிறோம், அவரோடு இருக்கிறோம். அந்த பெருமையே நமக்கு போதும் வாழ்நாளிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.